உங்கள் மூதாதையர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு பழைய கட்டடத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, அதன் செங்கற்கல்ல உங்க சமூகத்தோட பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க நம்பி போனா, அங்க இருக்கிற மக்கள் அந்த கட்டடத்தை முற்றிலும் வேறொரு நிலப்பரப்பை சேர்ந்த வேறொரு இன மக்களோட பெயரால கூப்பிடுறாங்க. ஓ, அப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோலாலம்பூர்ல இருக்கிற ஒரு சின்ன பள்ளிவாசலோட வரலாற்றை தேடி போனப்போ சரியா இதுதான் நடந்திருக்கு. ஆமா, ஒரு பெரிய ஆச்சரியம் அது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம ஆழமா அலச போற விஷயம் இந்த ஒரு சின்ன முரண்பாட்டுல தொடங்கி பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு கடல் கடந்த வணிக சாம்ராஜ்யத்தோட ரகசியங்களை நமக்கு திறக்க போகுது. கரெக்ட். அதற்கான ஆதாரமா இன்னைக்கு நாம எடுத்துக்க போற புத்தகம் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலின் தலைவர் ஹாஜா மொய்தீன் அவங்க எழுதின ரூட்ஸ் ட்ரேட்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் தி சூலியாஸ் அப்படிங்கிற வரலாற்று புத்தகம். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறுமனே ஒரு கட்டிடத்தை பற்றிய பதிவில்ல. வேற என்ன? அதாவது காலப்போக்குல வணிகம், கலாச்சாரம், அரசியல் இதோட சுழற்சியில ஒரு சமூகம் தன்னை எப்படி தகவமைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா விவரிக்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று ஆவணம் இது. ஒரு சாதாரண தேடல் எப்படி ஒரு சமூகத்தின் வேர்களை நோக்கிய தேடலா மாறுச்சுன்னு இதுல பார்க்கலாம். சரி, இந்த தேடல் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல்ல தான். இது 1864ஆம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது பொதுவான தகவல். ஆமா. ஆனா ஆசிரியர் ஹாஜா மொய்தீன் அதன் உண்மையான ஆவணங்களை தேடி போனப்போ ஒரு பெரிய முட்டுக்கட்டை. அதாவது ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லையா? கரெக்ட். 1900களுக்கு முந்தைய எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிவும் அந்த பள்ளிவாசல்ல இல்ல. வெப்பமண்டல காலநிலைகள்ல காகித ஆவணங்கள் அழிச்சு போறது சகஜம்தான். ஆனா ஒரு முழு வரலாற்று பதிவே காணாம போயிருக்கிறது. எப்படி இவங்க இந்த வரலாற்றை மீட்டெடுத்தாங்கன்னு என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. சொல்லப்போனா தகவல் இல்லைன்னு அவங்க தேடலை கைவிடல. ஓ, அப்புறம் உலகளாவிய ஒரு தேடலை ஆரம்பிச்சாங்க. மலேசிய தேசிய ஆவண காப்பகம், சிங்கப்பூர் தேசிய நூலகம், அப்புறம் லண்டன்ல இருக்கிற புகழ்பெற்ற கியூ தேசிய ஆவண காப்பகம் வரைக்கும் அவங்க பயணம் போயிருக்கு. லண்டன் வரைக்குமா? எஸ். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போலயே. ஆமா. இதுல இன்னொரு நுட்பமான விஷயம் என்னன்னா, ஹெரிடேஜ் அவுட்புட் லேப் அப்படிங்கிற அமைப்போட சேர்ந்து அவங்க கையாண்ட ஆய்வு முறை. வெறும் பழைய வரலாற்று புத்தகங்களை மட்டும் அவங்க நம்பல. அப்ப வேற என்னென்ன தரவுகள்? காலனித்துவ கால நில ஆவணங்கள், நகராட்சி கூட்டங்களோட கையெழுத்து பிரதிகள், பழைய செய்தித்தாள்களோட துணுக்குகள். அப்புறம் கிடைச்ச ஒரு சின்ன தரவு தான் ஒட்டுமொத்த பார்வையும் மாத்திருக்கு. ஆமா, அந்த மலாக்கா பள்ளிவாசல் விஷயம் தானே. கரெக்ட். 1800களில் கட்டப்பட்ட அந்த இந்திய முஸ்லிம்களின் பள்ளிவாசல் தொடக்க காலத்துல இந்தியா பள்ளிவாசல்னு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள்ல சொல்லப்படவே இல்லை. பின்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அது மலாக்கா பள்ளிவாசல் அல்லது மஸ்ஜித் ஓராங் மெலகா அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓராங் மெலகா அப்படின்னா மலாய் மொழியில மலாக்காவை சேர்ந்த மக்கள்னு அர்த்தம். ஆனா அத கட்டியவர்கள் தமிழ்நாட்டுல இருந்து போன தமிழ் முஸ்லிம்களாச்சே. அதுதான் இங்க முரண்பாடே. தமிழ் முஸ்லிம்களே ஏன் உள்ளூர் மக்கள் மலாக்கா மக்கள்னு கூப்பிடணும்? இது எப்படி இருக்குன்னா, நம்ம தாத்தாவோட டைரியை தேடி போய் அவங்க ஒரு பெரிய பன்னாட்டு வணிக சாம்ராஜ்யத்தை நடத்தினாங்கன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. தமிழ் முஸ்லிம்கள் எப்படி மலாக்கா மக்கள் ஆனாங்க? இதுக்கு விடைய நாம 1800கள்ல இருந்து தேட முடியாது. அவங்க எப்ப முதல்ல கடல் தாண்டி போனாங்கன்னு நாம ரொம்ப பின்னோக்கி போகணும். சரி, எவ்வளவு பின்னோக்கி? அரேபிய வணிகர்களின் வருகளிலே இருந்து நாம தொடங்கணும். அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே. ஒரு நிமிஷம், 7ஆம் நூற்றாண்டா? ஆமா. இஸ்லாம் தோன்றி சில தசாப்தங்கள் மட்டுமே ஆகியிருந்த காலகட்டம் அது. அவ்வளவு சீக்கிரமா அவங்க தமிழ்நாட்டு கடற்கரையில எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க? அதாவது அரேபிய வணிகர்கள் கடல் மார்க்கமா இந்தியாவின் மலபார் கடற்கரைக்கும், அங்கிருந்து கன்னியாகுமரியை பாண்டி சோழமண்டல கடற்கரையான காயல்பட்டினம், கீழக்கரை போன்ற பகுதிகளுக்கும் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா வியாபாரிகள் வருவாங்க, வியாபாரம் முடிஞ்சதும் கப்பல் ஏறி போயிடுவாங்களே. அங்குதான் இயற்கையோட பங்கு வருது. அவங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் கப்பல் பயணத்தை செய்ய முடியாது. பருவ காற்றுகளோட திசையை நம்பிதான் பயணிக்கணும். ஓ, மான்சூன் வென்ஸ். கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட பருவக்காற்றுக்காக காத்திருக்க அவங்க பல மாசங்கள் அந்த துறைமுகங்கள்லயே தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ அது ஒரு நிரந்தர தங்குதலா மாறிடுச்சு. பெரும் பொருளாதார முதலீடா பார்த்தாங்க. அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கிபி 628 630க்குள் கீழ்கரையில கட்டப்பட்ட பழைய ஜும்மா பள்ளி, அப்புறம் 633 முதல் 640க்குள் காயல்பட்டினத்தில் கட்டப்பட்ட கடற்கரை பள்ளி, இதெல்லாம் வலுவான சான்றுகள். மன்னர்கள் இந்த பள்ளிவாசல்களுக்கு நிலமும் மானியங்களும் வழங்கியதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் இன்றும் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. மன்னர்களின் ஆதரவு கிடைச்சதும் அவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்களா? ஆமா, அந்த அரேபிய வணிகர்கள் உள்ளூர் தமிழ் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கே நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா,
அரேபியர்களின் வணிக அறிவும் உள்ளூர் தமிழ் மக்களின் கலாச்சாரமும் இணைந்து ஒரு புதிய கலப்பின சமூகம் தமிழ்நாட்டு கடற்கரையில் உருவானது. இது ஒரு புதிய பரிமாணம். உண்மைதான். ஆனா இது அவங்க எப்படி மலாக்கா மக்கள் ஆனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை இல்லையே. அந்த விட 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கிடைக்குது. சரி, அங்க என்னாச்சு? காலம் செல்ல செல்ல இவங்களோட வணிக கவனம் குதிரை வியாபாரத்திலிருந்து தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி திரும்பிச்சு. குறிப்பா மலாக்கா சுல்தானகத்தோட வளர்ச்சி அவங்கள அங்க ரொம்ப ஈர்த்தது. ஓ, அப்ப அங்க போய் செட்டில் ஆனாங்களா? கரெக்ட். தமிழ்நாட்டுல எப்படி அவங்க மூதாதையர்கள் உள்ளூர் பெண்களை திருமணம் செஞ்சாங்களோ அதே யுக்திய அவங்க மலாக்காவிலும் பின்பற்றினாங்க. அதாவது மலாக்காவிற்கு சென்ற இந்த தமிழ் முஸ்லிம் வணிகர்கள் அங்குள்ள மலாய் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, சரியா? ஆமாம், சரியா சொன்னீங்க. இதன் விளைவா ஜாவி பெரானாகன் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான கலாச்சார கலப்பு சமூகம் மலாக்காவில உருவானது. ஒரு நிமிஷம், ஜாவி பெரானாகன் அப்படின்னா அவங்க மொழி, உணவு, உடை எல்லாத்துலயுமே ஒரு கலவையை உருவாக்குனாங்கன்னு அர்த்தமா? கண்டிப்பா. அவங்க மலாய் மொழியை தங்களின் தாய்மொழியை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல பல தமிழ் மற்றும் அரபு சொற்களை கலந்து பேசினாங்க. ஒரு புது மொழியே உருவாகி இருக்கு. ஆமா, அவங்களோட உடைகளிலும் உணவு பழக்க வழக்கங்களிலும் இந்திய மற்றும் மலாய் கலாச்சாரங்களோட ஆழமான தாக்கம் இருந்தது. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க தங்களை மலாக்காவோட மண்ணின் மைந்தர்களாவே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ புரியுது. பல நூற்றாண்டுகள் கழிச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மலாக்காவிருந்து பிளப்பு தேடி தம்பி அப்துல்லா போன்றவங்க கோலாலம்பூருக்கு வந்தப்போ அங்குள்ள மக்கள் அவங்கள தமிழ்நாட்டு சேர்ந்தவர்கள்னு பார்க்கல. அவங்களோட கலாச்சாரத்தை கண்டு அவங்கள மலாக்கா மக்கள், அதாவது ஒராங் மெலகான்னு பார்த்தாங்க. கரெக்ட். அதனாலதான் அவங்க கட்டிய பள்ளிவாசலும் மஸ்ஜித் ஓராங் மலகான அழைக்கப்பட்டது. ஆனா இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாவது. எனக்கு ஒரு பெரிய தர்க்கரீதியான கேள்வி எழுகிறது. கேளுங்க. முதல்ல அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழர்களா மாறுனாங்க. ஆமா. பிறகு தமிழ்நாட்டிலிருந்து மலாக்காவிற்கு சென்று மலாய் மக்களா மாறுனாங்க. ஆமா. இப்படி ஒவ்வொரு நிலப்பரப்பிற்கும் ஏத்தவாறு தங்களை முழுமையா மாத்திக் கொள்ளும்போது ஒரு சமூகத்தோட அடிப்படை அடையாளம் நீர்த்து போய்விடாதா? ஒரு நியாயமான கேள்வி. புதிய மொழிகளை கற்று உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து இவ்வளவு கலாச்சார கலப்பு நடந்த பிறகும் அவங்க எப்படி தங்களது தனித்துவமான இஸ்லாமிய அடையாளத்தை இழக்காமல் அத்தனை வலுவா தக்க வச்சுக்கிட்டாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அவங்க கலாச்சார ரீதியா உள்ளூர் மக்களோட எவ்வளவுதான் ஒன்றிணைந்தாலும் ஆன்மீக ரீதியா தங்களின் வேர்களை மிக உறுதியா பற்றி கொண்டிருந்தார்கள். இதுக்கு முக்கிய காரணம் சூஃபி ஞானிகள் மற்றும் தர்காக்கள் தான். சூஃபி ஞானிகளா? அவங்க எப்படி இதுல உதவினாங்க? அதாவது சூஃபி ஞானிகள் இஸ்லாமிய போதனைகளை ரொம்ப நெகிழ்வுத்தன்மையுடனும் அமைதியான முறையிலும் இந்த புதிய நிலப்பரப்புகளில் பரப்பினார்கள். அது உள்ளூர் நம்பிக்கைகளோட முரண்படாம அவங்கள அரவணைச்சு சென்றது. ஓ, அதாவது மார்க்கத்தை ஒரு கடுமையான விதியா திணிக்காம ஒரு வாழ்க்கை முறையா பழக்கப்படுத்தினாங்கன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அதோட அவங்க சென்ற இடமெல்லாம் தங்கள் நம்பிக்கையின் அடையாளமா பள்ளிவாசல்களை கட்டினாங்க. கோலாலம்பூர்ல கட்டின அந்த மரத்தாலான பள்ளிவாசல் மாதிரி இல்லையா? ஆமா. அது வெறும் வழிபாட்டுத் தலம் அல்ல, அது ஒரு சமூக கூடம். தங்கள் கலாச்சாரம் எவ்வளவு மாறினாலும் தினமும் அந்த பள்ளிவாசல்ல அவங்க ஒன்று கூடும்போது தாங்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஆன்மீக அடையாளம் அவங்கள சிதறாம ஒருங்கிணைச்சு வச்சிருந்தது. வாவ், இது உண்மையிலேயே வியப்பான ஒரு தகவமைப்பு தான். ஒரு புறம் உள்ளூர் கலாச்சாரத்தோட இரண்டரை கலப்பது, மறுபுறம் தங்களின் ஆன்மீக அடையாளத்தை உறுதியா பிடிச்சுக்கிறது. ஆமா. சரி, இப்போ அவங்களோட வணிகத்தை பத்தி பாப்போம். இந்த நூலை படிக்கும்போது இவங்க ஏதோ சின்ன படகுகள்ல போய் மிளகு மூட்டைகளை விட்டுறவங்க இல்ல, மாறாக கடலையே தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தை நடத்தினவங்கன்னு தெளிவா புரியுது. கண்டிப்பா. அவங்களோட வணிகத்தின் அளவை நாம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. நாம முன்னாடியே பேசின மாதிரி பருவக்காற்றுகளையும் கடல் நீரோட்டங்களையும் அவங்க அறிவியல் பூர்வமா ரொம்ப துல்லியமா கணிச்சு வச்சிருந்தாங்க. எந்த மாதிரியான பொருட்களை அவங்க வியாபாரம் செஞ்சாங்க? சோழமண்டல கடற்கரையிலிருந்து ஜவுளி, பாக்கு, உப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை தென்கிழக்கு ஆசியாவிற்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. ஓகே. அங்கிருந்து சுவையூட்டிகள், ஈயம் மற்றும் யானைகளை திரும்ப இறக்குமதி செஞ்சாங்க. ஒரு நிமிஷம், யானைகளை இறக்குமதி செய்தார்களா? ஆமா, யானைகளைத்தான். இது கொஞ்சம் நம்ப முடியாததா இருக்கு. யானைகளை மரக்கப்பல்கள்ல பல மாசங்கள் கடல் கடந்து கொண்டு வரது அது சாதாரண விஷயம் இல்ல.
அதுக்கு மிக கடினமான கடல்சார் பொறியியல் அறிவு தேவைப்படுமே. உண்மைதான். அவ்வளோ பெரிய கப்பல்களை அவங்களே கட்டுனாங்களா இல்ல வேற நாடுகளை சார்ந்திருந்தாங்களா? இதுதான் அவங்களோட வெற்றியின் மிகப்பெரிய ரகசியமே. அவங்க வெறும் பொருட்களை விற்று வாங்கும் வியாபாரிகள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த கப்பல் கட்டும் வல்லுநர்கள். அப்படியா? ஆமா, அரேபியர்களின் கப்பல் கட்டும் நுட்பங்களையும் உள்ளூர் தமிழர்களோட கடலோடி மரபுகளையும் இணைச்சு அவங்க பிரம்மாண்டமான கப்பல்களை உருவாக்குனாங்க. வாவ். நாகப்பட்டினம், கடலூர் போன்ற நதி முகத்துவாரங்களில் உள்ள துறைமுகங்கள் உலகளாவிய வணிக மையங்களா எப்படி திகழ்ந்ததுன்னு நாம கவனிக்கணும். அந்த துறைமுகங்களை அவங்க ரொம்ப முக்கியமா கருதுனாங்களா? ரொம்ப முக்கியமா சொல்லப்போனா, இந்த தமிழ் முஸ்லிம்கள் கடலூரை இஸ்லாமாபாத் அப்படின்னும் போர்ட்டோ நோவோவை, அதாவது இன்றைய பரங்கிப்பேட்டைய மஹ்மூத் பந்தர் அப்படின்னும் அழைச்சாங்க. பெயர்களே ரொம்ப கம்பீரமா இருக்கே. ஆமா, அந்த துறைமுகங்கள் முழுக்க முழுக்க அவங்களோட பொருளாதார ஆளுமையின் கீழ் தான் இருந்தது. பெர்னாண்ட் பிராடல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? உலகையே ஆள நினைத்த பிரிட்டிஷாருக்கும் பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் கூட இந்த தமிழ் முஸ்லிம் வணிகர்கள் தான் பிரம்மாண்டமான கப்பல்களை கட்டி கொடுத்திருக்காங்க. என்னது? ஐரோப்பியர்களுக்கே கப்பல் கட்டி கொடுத்தாங்களா? ஆமா, இது அவங்களோட தொழில்நுட்ப ஆளுமையை காட்டுது. ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. செல்வ வளமும் தொழில்நுட்ப அறிவும் ஒருத்தர்கிட்ட இருந்தா அதிகாரம் தானாவே தேடி வரும். இந்த தமிழ் முஸ்லிம் வணிகர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் மலாய் சுல்தானங்கள்ல வெறும் வியாபாரிகளா மட்டும் இருந்திருக்க வாய்ப்பில்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. அவங்க தங்களின் இந்த பலத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தையும் பெற்றாங்களா? உறுதியாக பெற்றார்கள். அவங்கள வரலாற்று ஆய்வாளர்கள் வணிக இளவரசர்கள், அதாவது மர்ச்சன்ட் பிரின்சஸ் தான் குறிப்பிடுறாங்க. மர்ச்சன்ட் பிரின்சஸ் கேட்பதற்கே ரொம்ப கெத்தா இருக்கே. ஆமா, அவங்க பல மொழிகளை பேசக்கூடியவர்களா இருந்தாங்க. அரபு, தமிழ், மலாய் மற்றும் ஐரோப்பிய மொழிகள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பல மொழி வல்லுநர்கள். அதனால அவங்க கலாச்சார இணைப்பாளர்களாக செயல்பட்டார்கள். மலாய் மன்னர்களுக்கு தங்களை நாடி வரும் ஐரோப்பியர்களுடன் எப்படி பேரம் பேசுவதுன்னு தெரியாது. அதனால அந்த பொறுப்பை இவங்க கிட்ட கொடுத்தாங்களா? கரெக்ட். மலாய் அரசவைகள்ல அவங்க ஷாப்பண்டார், அதாவது ஒட்டுமொத்த துறைமுக பொறுப்பாளர் அப்படிங்கிற அதி உயர் பதவியும், சௌதாகர் ராஜா, அதாவது மன்னரின் பிரத்யேக வணிகர் அப்படிங்கிற பதவியும் வகிச்சாங்க. இது எவ்வளவு சாதுரியமான விஷயம். அவங்க அரசரா மாற முயலல, ஆனா அரசரை இயக்கும் சக்தியா இருந்திருக்காங்க. சரியா சொன்னீங்க. மன்னர்களுக்கு தேவையான நிதிய கடனாக கொடுப்பது, வெளிநாட்டு ராஜதந்திர உறவுகளை கையாள்வது, துறைமுகத்தின் வரிகளை வசூலிப்பதுன்னு இன்றைய காலத்து பன்னாட்டு தூதர்கள் மற்றும் வர்த்தக அமைச்சர்கள் செய்யற அத்தனை வேலைகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்கள வணிக இளவரசர்கள்னு சொல்றோம். அரசியல் அதிகாரம், பொருளாதாரம், சமூக அந்தஸ்துன்னு எல்லாத்துலயும் அவங்க அசைக்க முடியாத ஒரு சக்தியா உருவெடுத்திருந்தாங்க. இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு சமூகத்தை உலகம் எப்படி அழைத்தது அப்படிங்கிறது அடுத்த சுவாரஸ்யம். புத்தகத்தின் தலைப்பிலேயே சூலியா அப்படிங்கிற வார்த்தை இருக்கே. ஆமா, தி சூலியாஸ். அந்த பெயர் எப்படி வந்தது? அது தமிழ்நாட்டின் சோழர் அப்படிங்கிற பெயரோடு தொடர்புடையதுன்னு ஒரு கருத்து இருக்கே. நீங்க சொல்றது சரிதான். சூலியா என்ற சொல்லின் பரிணாம வளர்ச்சி மிகவும் தர்க்க ரீதியானது. இது அடிப்படையில சோழமண்டலம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது. சோழமண்டலம் எப்படி சூலியா ஆச்சு? சோழர்களின் நிலப்பரப்பிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கறதால காலப்போக்கில அது ஐரோப்பியர்களால் கோரமண்டல், அப்புறம் அந்த பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய வணிகர்களை குறிக்க சூலியா அப்படின்னு மருவியது. ஓ, சோழமண்டலம், கோரமண்டல், சூலியா. ஆமா, 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தாமஸ் பௌரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய மாலுமியோட குறிப்புகள்ல சூலியா என்ற சொல் இஸ்லாமியர்களை குறிக்கவே பிரத்யேகமா பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா ஒரு சின்ன சந்தேகம், ஆசியாவிற்கு வந்த எல்லா ஐரோப்பியர்களும் அவங்கள சூலியானு தான் அழைத்தார்களா? ஏன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள்னு பலரும் வந்தாங்களே. இங்கதான் வரலாற்று ஆவணங்கள் மிக நுட்பமான வேறுபாட்டை காட்டுது. அப்படியா? பேராசிரியர் பார்பரா அண்டாயா தன்னுடைய ஆய்வுகளில் குறிப்பிடுவது போல, போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் அவங்கள சூலியான்னு அழைக்கல. பின்ன எப்படி கூப்பிட்டாங்க? அவங்க பொதுவாக இந்தியாவிலிருந்து வந்த இஸ்லாமியர்களை மூர் அப்படின்னும், தென்னிந்தியர்களை கிளிங் அல்லது கலிங்கர்கள் அப்படின்னும் அழைத்தார்கள். அப்படியென்றால் சூலியா என்ற பெயர் எப்படி உலக அளவில் நிலைத்தது? அது பிரிட்டிஷாரின் வருகையோடு தொடர்புடையதா? ஆமா, 100%. ஆங்கிலேயர்கள் தெற்கு கடற்கரையில் தங்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய பிறகுதான் அந்த பகுதியில் மிக பெரும் செல்வாக்கோடு இருந்த இந்த தமிழ் முஸ்லீம்களை குறிக்க சூலியா என்ற சொல்ல அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் ஆழமாக பதிவு செய்தார்கள். ஓ,
அப்போ பிரிட்டிஷார் தான் இது ஒரு அதிகாரப்பூர்வ பெயரா மாத்துனாங்களா? கரெக்ட். அதுவரை வெறும் புவியியல் அடையாளமாக இருந்த ஒரு சொல் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான அதிகாரப்பூர்வ பெயரா மாறியது. இத பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. தென்கிழக்கு ஆசியாவை பொறுத்தவரை சூலியா என்ற சொல் வேறு யாரையும் குறிக்காமல் பிரத்யேகமாக தமிழ் முஸ்லிம்களை மட்டுமே குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா. சோழ நாட்டின் நிலப்பரப்பை குறிக்கும் ஒரு சொல் காலப்போக்கில் மாறி தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தமிழ் முஸ்லிம் வணிகர்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட் நேமாக எப்படி மாறியது என்பது எவ்வளவு வியப்பாக இருக்கு. ரொம்பவே வியப்புதான். இன்று பினாங்கு, சிங்கப்பூர் என்று எந்த பெரிய நகரத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு சூலியா திரு இருப்பதற்கான காரணம் இதுதானே. மிக துல்லியமான கவனிப்பு. அந்த தெருக்கள்ல எல்லாம் அவங்களோட வணிக கடைகள், கப்பல் போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் நாணயமாற்ற நிலையங்கள் ரொம்ப அடர்த்தியா இருந்தது. அவங்க அந்த பிராந்தியத்தோட பொருளாதார நாடி துடிப்பாக இருந்ததால மக்கள் அந்த இடங்களை சூலியா தெருனே அழைக்க தொடங்கி அதுவே வரலாற்று நிரந்தரமா நிலைத்து விட்டது. இதை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும்போது ஹாஜா மொய்தீன் அவர்களின் இந்த புத்தகம் நமக்கு சொல்லும் செய்தி மிக தெளிவானது. ஆமா. நாம ஏதோ ஒரு பழைய கட்டடத்தின் வரலாற்றை பற்றி மட்டும் இவ்வளவு நேரம் பேசல. உலகமயமாக்கல் அப்படிங்கிறது நேற்றைய கண்டுபிடிப்போ இல்ல இணையம் வந்த பிறகு உருவான ஒன்றோ அல்ல. கண்டிப்பா இல்ல. இத ஒரு பெரிய வரலாற்று பின்னணியோட ஒப்பிட்டு பார்த்தா அரேபிய கடற்கரையில ஆரம்பித்து தமிழ்நாட்டு கடலோரங்கள்ல வேரூன்றி பின் தென்கிழக்கு ஆசியாவின் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கும் சக்தியாக ஒரு சமூகம் வளர்ந்த அந்த நெடிய பயணம் ரொம்பவே பிரமிப்பானது. இதையெல்லாம் நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா புதிய கலாச்சாரங்களை மதிப்பதும் அதே சமயம் நமது வேர்களை மறக்காமல் இருப்பதுமே எந்த காலத்திலும் வெற்றிக்கான சூத்திரம் என்பதை இவர்களின் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சின்ன மஸ்ஜிதோட ஆவணங்களை தேடத் தொடங்கிய பயணம் இன்னைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று வலைப்பின்னலையே கண்முன் நிறுத்தியிருக்கு. உண்மைதான். இந்த ஆழமான அலசலை முடிக்கும் முன் உங்களிடம் ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புகிறேன். அடுத்த முறை நீங்கள் சிங்கப்பூரிலோ அல்லது பினாங்கிலோ உள்ள சூலியா தெருவில் நடக்கும்போது அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஒரு பழமையான பள்ளிவாசலை பார்க்க நேரிடும்போது ஒரு நிமிடம் நின்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா. நீங்கள் நிற்பது வெறும் செங்கற்களின் மீதோ தார்ச்சாலையின் மீதோ அல்ல. பல நூற்றாண்டுகளாக கடல் தாண்டி பின்னப்பட்ட திருமணங்கள், வணிகப் பேரங்கள் மற்றும் ராஜதந்திர உறவுகளின் மாபெரும் வரலாற்று வலைப்பின்னலின் மீது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிந்தியுங்கள். நேரம் ஒதுக்கி எங்களுடன் இந்த சுவாரஸ்யமான தேடலில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.